சொல்லிச்சு ராக்ஸ்டார் எப்பயுமே கொலை கொள்ளை துரோகம் அப்படின்னு தான் கேம் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த கேம் குற்றம் எதிர்த்து போராடுற ஒரு போலீஸ்காரை பற்றின கதை இது. தான் உயிரை கூட பொருட்படுத்தாம மக்களை காப்பாற்ற நினைக்கிற ஒரு ஹீரோவோட கதை தான் இது. அதுதான் LA Noire. இந்த கேம் 100 இருக்கிறதுனாலையும் இந்த கேமோட கட்சின் மட்டுமே 14 மணி நேரத்துக்கு தான் இருக்கிறதுனாலையும் பல பேர் இந்த கேம் பற்றி தெரியாது. நிறைய பேர் கேம் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. நிறைய பேர் இந்த கேமோட கதை புரியாமல் இருந்திருக்கும். பட் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோனா முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் லைக் பண்ணிங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓவரா பசங்க போயிடலாம். நான் கலைஞர் சாமி. இட்ஸ் கேட்கட்டேன். 1947 லாஸ் ஏஞ்சலஸ். கோல்ட் பிலிப்ஸ் LA காவல்துறையில் ஒரு போலீஸ் அதிகாரியாக பணிபுரிஞ்சிருந்திருப்பாரு. மனைவி வீடு அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கௌரவமான வேலையும் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். இதுக்கான காரணம் 2ஆம் உலக போரில் இவர் சிறப்பாக செயல்பட்டதுனால அரசாங்கம் இவருக்கு காவல்துறையில் வேலை கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் அவர் பெட்ரோல் காரில் ரோந்து போயிட்டு இருக்க நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல கொலை நடந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே போறாரு. அந்த இடத்துல கொலை குற்றவியல் ஆட்கள் எந்த தடையும் பெருசாக கிடைக்கல அப்படின்னு கையை விரிச்சிருக்க நேரத்துல கோல்ட் பிலிப்ஸ் கொலை நடந்த இடத்துல எதை ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்பொழுது ஜன்னல் கண்ணாடிக்கு மேல ஏதோ ஒரு துப்பாக்கி இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அதுல 2 புல்லட் மட்டும் மிஸ் ஆயிருந்திருக்கும். வித்தியாசமான துப்பாக்கி யாரோடதான் இருக்கும் அப்படின்னு இவருடைய கோணத்துல இந்த வழக்கை விசாரிக்க இந்த கண்ணை வித்த இடத்துக்கே போய் வாங்கனோட அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. இதே மாதிரி ஒரு கும்பல் பேங்கை கொள்ளடிக்க முயற்சி பண்றாங்க. அவங்கள தடுக்கிறாரு. பட்டப்பகல்ல மர்மநபர்களால யாரோ ஒரு மனுஷன் சுட்டு கொல்லப்பட்டிருப்பான். இந்த விஷயத்த குற்றவியல் ஆட்கள் தான் விசாரிக்கணும். இருந்தாலுமே கோல்ட் பிலிப்ஸ் தன்னால முடிஞ்ச விசாரணைய தனிப்பட்ட விதத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில கொல்லப்பட்ட நபர் ஒரு செருப்பு கடைக்காரர். இவருக்கும் ஒரு நகை கடைக்காரனுக்கும் ஏற்பட்ட தொழில் போட்டியால அவன் தான் இவரை ஆளை வச்சு கொலை பண்ணிருப்பான். இதை கரெக்டா தெரிஞ்ச பிலிப்ஸ் அவன் இடத்துக்கே போக திடீர்னு அவன் பயந்து ஓட கரெக்டா துரத்தி பிடிக்கிறாரு பிலிப்ஸ். இந்த விஷயத்தெல்லாம் ஹோமிசைட் டெஸ்க் சேர்ந்தவங்க கவனிக்கிறாங்க. கோல்ட் பிலிப்ஸ் கண்டிப்பா அவரோட திறமைக்கு ஹோமிசைட் டெஸ்கான கொலை குற்ற பிரிவுல இருக்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே நகை கடைக்காரனை அவர் கைது பண்ணிருக்கலாம். ஆனா இப்போதைக்கு சரியான ஆதாரம் இல்ல. இதனால குற்றவாளிய உன்னால ஒத்துக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஹோமிசைட் டெஸ்க் அதிகாரி கேட்க கோல்ட் பிலிப்ஸும் தன்னோட திறமையால அவனை ஒத்துக்க வைக்கிறாரு. இங்க இருந்து தான் கோல்ட் பிலிப்ஸ் காவல்துறையில இருந்து ஹோமிசைட் டெஸ்க்கு பதவி உயர்வு பெறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கார் ஒன்று அமைதியா நின்றுட்டு இருந்துச்சு. கார் முழுக்கவே ரத்த கரையா இருந்தது. உள்ளுக்குள்ள எந்த ஒரு மனிதனும் உயிரோடவோ பிணமாகவோ இல்ல. இது யார் ரத்தம், யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம காவல்துறை விழிப்புதுங்கி இருக்க கோல்ட் பிலிப்ஸ் இத தன்னுடைய முதல் கேஸா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. காரை சுத்தி இருந்த ஆவணங்களை ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண ஒரு மூக்கு கண்ணாடி, ஒரு பர்ஸ், அப்புறம் ரத்த கரையோட ஒரு இரும்பு பைப் அப்படின்னு ஆதாரங்கள் கிடைக்க பர்ஸ்ல இறந்து போனவருடைய பெயர் மற்றும் முகவரி இருக்க அட்ரியன் பிளாக் அப்படின்றவரு கோலுக்கு தெரிய வருது. கோல் அவருடைய முகவரிக்கு போய் அவர் மனைவி விசாரிச்சுட்டு வீட்டு முழுக்க சோதனை இடுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அந்த நியூஸ்ல மலையாள மருத்துவரான ஃபோன்டைன் பத்தின செய்திகள் இருந்துச்சு. அதை ஓர வச்சுட்டு அவர் வீட்டை சுத்தி முத்தி பார்க்க 2 படுகைகள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இங்கிருந்து தான் அட்ரியனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு நல்ல மாதிரியான பழக்கம் இல்லை அப்படின்றது புரிய வருது. மேலும் அவர் வீட்டை சுத்தி முத்தி பார்க்க வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பைப் துண்டு வெட்டப்பட்டு காணாம போயிருக்கிறத கவனிக்கிறாரு. அதுதான் அந்த காருக்கு பக்கத்துல கிடைச்ச பைப்பா இருக்கணும் அப்படின்றது அவருக்கு புரிய வருது. ஒருவேளை இந்த கொலைய இவர் மனைவி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள கிடைச்ச ஆவணங்கள் படி அட்ரியன் பிளாக் அடிக்கடி ஒரு பாருக்கு போற பழக்கம் இருந்ததை கோல் கண்டுபிடிக்க அந்த பார்ல அவருக்கு ஒரு நண்பன் இருக்கிறத அட்ரியனுடைய மனைவி மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பார் ஊழியனை விசாரணை கைதியா கைது பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு கோல் அதிரடி சோதனை பண்ண போக அந்த இடத்துல அட்ரியன் உயிரோட கிடைக்கிறான். இங்கதான் இவங்களுக்கு புரிய வருது, அட்ரியன் இன்னும் சாகவே இல்லை. தன்னுடைய மரணத்தை ஃபேக் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடதான் அவன்
திட்டமிட்டு இருக்கான். அவன் மனைவிக்கு அவனுக்கும் பல மாசமா சண்டை இருந்தனால வேற ஒரு பெண்ணோட அவன் பழக்கத்துல இருந்திருக்கான். இதனாலதான் பன்னீர் ரத்தத்தை காருக்குள்ள தெளிச்சிட்டு தான் செத்த மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓட அவன் திட்டமிட்டு இருக்கான். இப்போ இவன் ஹோமிசைட் டிபார்ட்மெண்டால கைது செய்யப்பட்டான். இப்படியே கோல்ட் பிலிப்ஸ் ஏகப்பட்ட கொலை குற்றங்களை கண்டுபிடிக்கிறாரு. இப்படியே 6 மாசம் காணாம போகுது. ஊருக்குள்ள ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் இறந்து போன செய்தி கேட்டு கோல்ட் பிலிப்ஸ் சம்பவ இடத்துக்கு போயிருக்க அங்க பத்திரிகைக்காரங்களும் காவல்துறை அதிகாரிகளும் இவருக்கு முன்னாடியே சூழ்ந்திருந்தாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு இளம் பெண்ணை நிர்வாண நிலையில அடிச்சே ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அவ உடல்ல லிப்டிக்கால தகாத வார்த்தையும் கூடவே பீடினும் எழுதப்பட்டிருந்தது. இங்கதான் இந்த கொலைய பிளாக் டாலியா மர்டர் அப்படின்னு பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கொலையை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் பண்ண மாதிரி தெரியல. இதோ ஒரு சைக்கோ கில்லர் இளம் பெண்களை தொடர்ந்து வேட்டையாடுறத கோல்ட் பிலிப்ஸ் கவனிக்கிறாரு. எல்லா கொலைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கோல்ட் பிலிப்ஸ் கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆதாரங்கள் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த கேஸ் அவருக்கு ரொம்பவே தலைவலியா இருந்துச்சு. இதெல்லாம் உங்களால தான் டாக்டர். நெருப்பு உன் மனக்கவலையை தீர்க்கும், உன் கடந்த கால வலிய மொத்தமா அழிக்கும். அங்க யாருமே இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க. நான் எழுதி கொடுத்த மருந்து தானே நீ தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அங்க யாருமே இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க. நான் அலற சத்தம் கேட்டேன். சூழ்நிலை எப்பயுமே நமக்கேற்ற மாதிரி அமையாது. சில நேரங்களில் நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கணும். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க டாக்டர். நீங்க என்ன கொன்னுக்கிட்டு இருக்கீங்க. மரணம் யாருக்கு வரும்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நீ ஏற்கனவே நிறைய பார்த்தவன் தானே. நீ உடனே என் கிளினிக்கு வா, மற்றதெல்லாம் அங்கே பேசிக்கலாம். அங்க யாருமே இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க. என் நிம்மதி என்ன விட்டு போயிடுச்சு. கொலை செய்யப்பட்ட இடத்துல பாம்பா கிளப்புடைய ஒரு லைட்டர் கிடைச்சிருக்கும். இந்த லீடு கிடைச்சி கோல்ட் பிலிப்ஸ் பாம்பா கிளப் அப்படின்ற பாருக்கு போயிருக்க அந்த இடத்துல ஒரு பார் இருந்தான். அவங்கிட்ட விசாரிச்ச அவர் பார் ஓனர் கிட்ட விசாரணைய தொடங்க ஆரம்பிச்சாரு. அவன் மூலியமா தான் இறந்து போன பெண்ணோட பெயர் செலினானும் அவரோட ஹஸ்பண்ட் பெயர் ஜேக்கப் அப்படின்னு தெரிய வருது. இதனால அவங்க ஜேக்கப்போட வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டிலேயே வச்சு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. செலினா இறந்து போனது ஜேக்கப்புக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நான் என் மனைவியை கொல்லல, அவ ஒரு பயங்கரமான குடிகாரி, எப்பயும் குடிச்சிட்டு மயங்கி கிடப்பா, நான் தான் அவளை வீட்டுக்கு கூட்டு வருவேன். நேத்து அவளை கூட்டு வரத்துக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எப்படியோ கெட்டு போன்னு விட்டுட்டேன், மற்றபடி எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கோலோட பார்ட்னர் சும்மா நடிக்காதடான்னு கோவப்பட திடீர்னு அவன் இவங்க 2 பேரையும் தாக்க ஆரம்பிச்சான். கார்ல அவன் தப்பிச்சு போக நினைக்க அவனை கஷ்டப்பட்டு துரத்தி பிடிச்சி கைது பண்றாங்க. அவனை விசாரிக்கும் போதுதான் ஆதாரங்கள் மூலியமா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களால ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. கடைசியா இவனோட சந்தேக லிஸ்ட் இருக்கிறது மென்டேஸ் அப்படின்ற ஒருத்தன் மட்டும்தான். அவன் வீட்டுக்கு போனா ஏதாவது லீட் கிடைக்கும்ட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. கதவை உடைச்சி ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேட அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறான் மென்டேஸ். அந்த இடத்துல ஒரு கால் செருப்பு தான் இருந்துச்சு, அவருடைய மற்றொரு கால் செருப்பு இவன் வீட்டுல இருந்தது. ரத்தக்கரையோட இரும்பு ஸ்டிக்கும் லிப்ஸ்டிக்கும் அங்க இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்த மென்டேஸ் இவங்களை பார்த்த உடனே தப்பிச்சு நினைக்க அவனை துரத்தி பிடிச்சி கைது பண்றாங்க. இவனுக்கு எதிரான ஆதாரங்கள் மொத்தமா இவங்க கிட்ட இருந்துச்சு.
கோல் பிலிப்ஸ் ஒரு கேஸுக்காக ஜாஸ் கிளப்ல பாடக்கூடிய ஒரு பாடகி கூட பழக்கமாகிறாரு. அதிலிருந்து அவர் ப்ளூ ரூம் ஜாஸ் கிளப்புக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சாரு. அவளோட பாடலை கேட்க ஆரம்பிச்சாரு. என்னமோ தெரியல, அவ பாடலோ அவ குரலோ இல்ல அவ அழகோ ஏதோ ஒண்ணு கோல் பிலிப்ஸை டிஸ்டர்ப் பண்ண தொடர்ந்து அவர் அவ கூட பழக ஆரம்பிக்கிறாரு. இந்த நட்பு காலப்போக்கில் ஒரு காதலா மாற ஆரம்பிக்குது. ஆனா இதே நேரத்துல இரவுல தனியா படிச்சுட்டு இருந்த இன்னொரு பெண்ணுமே இதே மாதிரி கொலை செய்யப்படுறா. எப்படி முந்தைய கொலை நடந்துச்சோ அதே மாதிரிதான் இவளும் கொல்லப்பட்டிருக்கா. எப்படி இந்த சடலம் கிடைச்சதோ அதே மாதிரிதான் இந்த சடலமும் கண்டெடுக்கப்படுது. இங்க இருந்தான் தெரிய வருது, இவங்க கைது பண்ணது உண்மையான குற்றவாளி இல்ல, உண்மையான குற்றவாளி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. மீண்டும் பல பெண்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த கொலைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. கோலுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏகப்பட்ட ஆட்களை கைது பண்ணாலும் சரியான குற்றவாளி யார் அப்படின்றத இவரால கண்டே பிடிக்க முடியல. அந்த நேரத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு கொலைகாரனால சில கடிதங்கள் வர இதெல்லாம் அவரை கைவிடப்பட்ட சர்ச்சான சர்ச் ஆஃப் த்ரோன் ஆஃப் த்ரோன்ஸுக்கு இவரை கொண்டு செல்லுது. அந்த இடத்துக்கு இவர் தன் கூட்டாளோட போயிருக்க. அங்கதான் கொலையாளி மறைஞ்சிருந்தான். தான் கொலை பண்ற கருவிகளையும் அங்க மறைச்சு வச்சிருந்தான். திடீர்னு இவங்கள தாக்க முற்பட கஷ்டப்பட்டு அவங்கள சண்டை போடுறாங்க. அங்க இருந்தா இவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்றத அவன் வாயிலே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்கள அவன் கொலைப்பான் நினைக்க கோல் கஷ்டப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவனை சுட்டு கொன்னுடுறாரு. இதோட எல்லாம் முடிஞ்சு நினைக்கும் போதுதான் முக்கியமான பிரச்சனை கோலுக்கு வருது. இறந்து போனவன் சாதாரண ஆள் இல்ல, அரசியல் ரீதியா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பல ஆட்களுக்கு ரொம்பவே நெருங்கின ஒருத்தன். இவனை கொன்னது கோல் தான் தெரிஞ்சா கோலோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுனால இந்த கேஸை அப்படியே மூடிடுறாங்க. கோலை இங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்தி விடுறாங்க. கோல் பிலிப்ஸ் இப்ப வைஸ் அப்படின்ற இடத்துல வேலைக்கு சேர்றாரு. அவருக்கு பார்ட்னரா ரே அப்படின்ற ஒருத்தன் நியமிக்கப்படுறான். ஊருக்குள்ள ஒரு மர்டர் இருந்த கேள்விப்பட்டு அவங்க போயிருக்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்தாங்க. காரணம் அளவுக்கு அதிகமா போதை எடுத்ததுனால. கோல் பிலிப்ஸ் அங்க போய் ஆதாரங்களை தேட பாப்கார்ன் மூலியமா போதைப் பொருளை யாரோ இவங்களுக்கு வித்துருக்காங்க. அது அளவுக்கு அதிகமா எடுத்ததுனாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இதனால அவர் பாப்கார்ன்காரனை விசாரிக்க கையங்கலமா மாற்றான் அவன். இந்த ஊருக்குள்ள ஒரு சிண்டிகேட் இருக்கு. SRF அப்படின்ற இந்த சிண்டிகேட் ஆளுங்க ஊருக்குள்ள பாப்கார்ன் விற்கிறவன், ஹாட் டாக் கடை, கல்லூரி பசங்கன்னு பல பேருக்கு இந்த விஷயங்களை வியாபாரம் பண்ணி காசை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை இதோட முடியல. இதுக்குள்ள கவர்மெண்ட்டை சேர்ந்த பல ஆட்களே உள்ள ஒளிஞ்சிருக்காங்க. ஃபேக்ட்ரி, காலேஜ் பசங்க, ப்ரொஃபஸர் அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சு நூல் பிடிச்ச மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ்ல அந்த சிண்டிகேட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிண்டிகேட்டை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு ஒரு தலைவலியா இருந்துச்சு. ஏன் இந்த ஊரோட மேயரே இந்த சிண்டிகேட்ல ஒரு ஆள் தான். கோல் பிலிப்ஸை எப்படி அடக்குறது அப்படின்னு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல அதிரடியா உள்ள நுழைஞ்சான் ரே. எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு மத்தவங்க யோசிக்கும் போதுதான் கோல் பிலிப்ஸை அழிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதுதான் அவனுடைய சின்ன வீடு. பாடகி எலிசாவுக்கும் கோல் பிலிப்ஸுக்கும் நடுவுல தொடர்பு இருக்கிற விஷயத்த பத்திரிகையில கசிய விடுங்க, மற்றதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு வத்தி வச்சுட்டு போறான் ரே. ஏன்னா ரேவோட எண்ணம் சிண்டிகேட்டை பிடிக்கிற அளவுக்கு நேர்மையானதெல்லாம் கிடையாது. எப்படியாவது சிண்டிகேட்ல ஒரு ஆளா சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்றது தான் அவனுடைய கரப்டடான எண்ணம். இதுக்காக தான் அவன் கோலை மாட்டி விடுறான். இந்த செய்தி பத்திரிகைகள்ல பெருசா பேசப்படுது. அந்த நேரத்துல கோல் பிலிப்ஸ் கோர்ட்னி அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சுட்டு இருந்தாரு. இவனை பார்த்த உடனே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கோர்ட்னி ஏற்கனவே வேர்ல்டு வார் 2ல இவரு கூட சேர்ந்து சண்டை போட்டவன். அங்கவே 2 பேருக்குள்ள சில பிரச்சனை இருந்தனால அவனை பயங்கரமா அவர் விசாரிச்சுட்டு இருக்க நேரத்துலதான் மேலதிகாரிகள் கோலை தனியா கூப்பிட்டாங்க. கோல் எலிசா பின்னாடி சுத்துற விஷயம் பயங்கர பிரச்சனை ஆகுது. ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்துகிட்டு இப்படி வேலை செய்யறது காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துதுன்னு மேலதிகாரிகள் திட்ட ஆரம்பிக்க அவரை அங்கிருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அவரும் இந்த கேஸை அப்படியே விட்டுட்டு வருத்தத்துடைய அவர் வீட்டுக்கு போயிருக்க அவருடைய மனைவியும் அவருடைய பெட்டி படுக்கைகளை தெருவுல விசிறி
போட்டாங்க. இந்த ஜென்மத்துல நீ என் முகத்துல முழிக்காத, இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி கதவை சாத்தி அவரை அவங்க துரத்தி எடுக்க மன உடைஞ்சு போன பிலிப்ஸ் இது எங்க போறது அப்படின்னு எல்சாவுடைய வீட்டு கதவை தட்டினாரு. அவளும் கோல் பிலிப்ஸ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா. புதிய இடத்துல வேலைக்கு சேர்ந்த கோல் முதல் கேஸா ஏதோ ஒரு வீடு எரிஞ்சதை பத்தி தகவல் கிடைச்சி சம்பவ இடத்துக்கு போய் சேர்றாரு. அந்த இடத்துல மொத்த வீடுமே எரிஞ்சு கறி கட்டையா கிடக்க முதல்ல இது ஒரு சாதாரண வீடு எரிஞ்ச கேஸா தான் கோல் பிலிப்ஸுக்கு தெரிஞ்சுது. ஆனா அடுத்தடுத்து இந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட வீடுகள் எரியறத கோல் கவனிக்கிறாரு. ஒரு தீ விபத்துல அப்பா அம்மா 2 அப்பாவே பிஞ்சு குழந்தைகள் தீ விபத்துல இரையாகி இறந்து போயிருக்கிறத கவனிக்கிறாரு. இதன் பிறகுதான் இது சாதாரண கேஸ் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. எரிஞ்சு போன வீடுகள்ல இருந்த மிச்சமான பாகங்களை தேடி பார்க்கும் போதுதான் இது எல்லாமே மட்டமான குவாலிட்டியில உருவாக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு அவருக்கு புரிய வர இந்த வீட்டை கட்டி கொடுத்த கம்பெனி யாருன்னு தேடி போகும்போதுதான் எரிஞ்சு போன எல்லா வீட்டையுமே கட்டி கொடுத்தது ஒரே கம்பெனி தான். அந்த கம்பெனி தான் எலிசியன் வில் டெவலப்மெண்ட். பட் இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா கோல் பிலிப்ஸ் வயசுல வேலை செய்யும் பொழுது ரே அவர்கிட்ட இந்த கம்பெனி கொஞ்சம் டேஞ்சரான கம்பெனி, என்ன பிரச்சனை சரி இந்த கம்பெனி கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னு அவன் ஒரு வாட்டி சொன்னது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்கிருந்து அவர் இந்த கம்பெனி கிட்ட நேரடியா மோத முடியாதுன்றதுனால இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் ரகசியமாக்குறாரு. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அவருடைய காதலியான எலிசாவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். எலிசாவுடைய பழைய வீடு ஒண்ணு தீ விபத்துல எரிஞ்சிருக்கும். அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கான இன்சூரன்ஸ் பணம் தான் ரொம்ப நாள் கழிச்சு இவளுக்கு வந்திருக்கு. இதை கட்டி கொடுத்தது எலிசியன் ஃபீல்ட்ஸ் டெவலப்மெண்ட் தான். இங்கதான் இவருக்கு சந்தேகம் இன்னுமே அதிகரிக்குது. இந்த விஷயத்த உலக போர்ல இவருக்கு உதவி செஞ்ச நண்பரான ஜேக் கெல்சோன்றவரை தொடர்பு கொண்டு இத பத்தி விசாரிக்க சொல்றாரு. இங்கிருந்து தான் இந்த கதையுடைய இன்னொரு நாயகனான ஜாக் கெல்சோ கதைக்குள்ளே வராரு. கோல் பிலிப்ஸ் எப்ப பிரச்சனை மாட்டுவாரு, அவர் எப்படி வேலையை தூக்கலாம் அப்படின்னு தான் சிண்டிகேட் ஆளுங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்க ஜாக் தான் சரியான ஆள் அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வைக்க கோல் பிலிப்ஸ் இன்னொரு பக்கத்துல இந்த சிண்டிகேட் பத்தின ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல மறுபடியும் தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு கோல் பிலிப்ஸ் அங்க போய் பார்க்க மறுபடியும் இன்னொரு குடும்பம் அநியாயமா இறந்து கிடந்துச்சு. இதெல்லாம் பார்த்த கோல் பிலிப்ஸ் இதுக்கு மேலேயும் இங்க நடக்கிற அநியாயத்தை விடக்கூடாது, இது செஞ்ச ஆட்களை கையங்காலமா பிடிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை போடுறாரு. இதுக்கான காரணமே வேர்ல்டு வார் 2ல எதிரிகளோட இவர் சண்டை போட்டிருக்கும் போது இவருடைய குழுவை சேர்ந்தவங்க தவறுதலா எதிரிகளுக்கு பதிலா அங்கிருந்து அப்பாவி மக்களை எரிச்சிருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவர் கூட இருக்கிறதுனாலதான் இனிமேலும் அப்பாவி மக்கள் சாகக்கூடாது அப்படின்னு இவங்களை பிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாரு. அதுக்காக ஜாக் வேலை பார்த்துட்டு இருக்க சிண்டிகேட் பத்தின விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா தேடி இந்த சிண்டிகேட்டுடைய தொடக்கம் எங்க இருக்குன்றத தேடி போனாரு. அங்கதான் அவருக்கு ஒரு பிலிம் ரோல் கிடைக்குது. அதுல இருந்த வீடியோ அவர் ப்ளே பண்ணி பார்க்கும்போதுதான் எலிசியன் ஃபீல்ட்ஸ் டெவலப்மெண்ட்டும் சரி, தீ விபத்துக்காக லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கிற கம்பெனியும் சரி, இது ரெண்டோட ஹெட்டுமே சிண்டிகேட்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள். ஒரு வீட்டை கட்டும்பொழுது அதிக விலைக்கு உயர்தர பொருட்களை போட்டு உருவாக்குற மாதிரி போலியான கணக்கை எழுதிக்குவாங்க. ஒருவேளை அது வீடு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமா இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை இந்த வீடு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் பணத்தை சிண்டிகேட்குள்ள இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியே அவங்களுக்கு காசை கொடுக்கும். அதை பெரும்பாலான அளவை இவங்க எடுத்துக்கிட்டு கம்மியான அளவை தான் வீடு கட்ட மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலியமா தான் அவங்க சிண்டிகேட் பணம் சம்பாதிக்குதுன்றத கோல் பிலிப்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா வீடு எரியறது இதனால மட்டும் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வீடும் திடீர்னு தானா எரியுது. அது ஏன் மட்டும் கோல் பிலிப்ஸுக்கு அப்ப புரியல. மேலும் அந்த சிண்டிகேட்ல கோட்னியும் இருக்கான்னு அவருக்கு தெரிய வருது. கோட்னியும் ஜாக்குமே நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனா கோட்னி சிண்டிகேட்ல இருக்கிற விஷயம் அதிர்ச்சி கொடுக்க அவங்ககிட்டயே போயிட்டு நேரடியா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு எதுவும் தெரியாது, நான் வெறும் பொருளை மட்டும் தான் விற்பேன், அந்த சிண்டிகேட்ல ஆனா பெரிய ஆள்லாம் இல்ல அப்படின்னு கோட்னி
ஜாக் கிட்ட மழுப்பி விடுறான். இதை நம்பி ஜாக் அங்கிருந்து கிளம்ப வீடுங்கள்லாம் தானா எரியறதுக்கு என்ன காரணம்ன்றத எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க திருமணம் பண்ணிருக்க ஜாக் அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த வீடெல்லாம் கட்டி கொடுக்கறது எல்ஜிஎம் ஃபீல்ட்ஸ் டெவலப்மெண்ட் தான். இதுல ஓனரான மாண்ட்ரேவை பிடிச்சா எல்லா கேளுக்கும் விலை கிடைக்கும்ட்டு அவன் வீட்டுக்கே இவர் அதிரடியா நுழைறாரு. இவரை எதிர்க்க வந்த ஆட்களை குணோட கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டு மாண்ட்ரேவோட இடத்துக்குள்ள அதிரடியா நுழைஞ்ச ஜாக் மாண்ட்ரேவோட காலிலேயே தோட்டாவை இறக்குறாரு. இதனால அவன் வழியில துடிச்சிட்டு இருக்க வீடு தானே எரியறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ரூம்ல இருந்த லாக்கரை தேடி பார்க்கும் போதுதான் இவனுக்கும் சிண்டிகேட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கான எல்லா ஆவணங்களுமே அங்க இருந்துச்சு. வழியில துடிச்சிட்டு இருந்த அவன் வீடு கட்டி கொடுக்க மட்டும் தான் எங்க வேலை, வீடு எரிஞ்சிட்டா இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி சிண்டிகேட் நாங்கள் காசு அமைச்சிருவோம், ஆனா வீடு எப்படி எரியுதுன்னு எங்களுக்கு தெரியாது, இது எல்லாமே டாக்டர் ஃபோன்டனுக்கு தான் தெரியும், அவரை போய் பாரு அப்படின்னு மாண்ட்ரோ சொல்லியிருந்தான். அதே நேரத்துல தான் ஜாக்கோட ஃப்ரெண்டான கோட்னி டாக்டரை சந்திக்க போயிருந்தான். நீங்க வெறும் பொருள் கொடுப்பீங்க, அந்த கை மாதிரி தான் விடுவேன், ஆனா சிண்டிகேட்டோட மேனேஜ்மெண்ட்ல என்னோட பேர் எப்படி வந்துச்சுன்னு டாக்டர் அவன் கேட்க ஆரம்பிச்சிருந்தான். கோட்னிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இவனை எப்படி விட்டுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் முடிவு எடுத்திருந்தான். இதனால அவன் தான் மறைச்சு வச்சிருந்த விஷ ஊசி எடுத்து கோட்னியோட கழுத்திலேயே சுருக்கி அவனை துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுறான். இதே டாக்டர் கிட்ட எல்சா ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பா. பாடகியாகவும் தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஏகோட பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் கிட்ட அவ கிளினிக்கு வந்திருப்பா. அந்த நேரத்துல அவ கோல்ட் ப்ளூஸ் பத்தியும் அவ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சிண்டிகேட்டை பத்தியும் சொல்றா. இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவர் மட்டும் இல்லாம கூட ஜாக்ன்ற ஒருத்தனையும் ரகசியமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வச்சிருக்காரு, இதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கதான் டாக்டருக்கு பொறித்தட்ட ஆரம்பிக்குது. கண்டிப்பா ஜாக்கும் கோலும் அடுத்ததா இவர்கிட்ட தான் வருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் டாக்டர். இதனால எல்சாவும் தன் நோட்டம் பழக்கம் வந்திருக்காளோ அப்படின்னு அங்கிருந்த ஒரு பொருளை வச்சு அவளை அடிச்சு மயக்கமடைய வச்சிடுறான். கோர்ட்னியை கொண்டா மாதிரி இவளையும் கொள்ளலாம் அப்படின்னு டாக்டர் திட்டமிடுற நேரத்துல டாக்டர் தாக்குனது அவர்கிட்ட அடிக்கடி போன்ல பேசின அவருடைய பேஷண்ட் தான். அவன் கழுத்தை நெரிச்சதுல டாக்டர் அங்கே இறந்து போயிடுறான். ஆனா அந்த பேஷண்ட் எல்சாவை அங்கிருந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுறான். மறுபுறம் கோட்னியோட டெட் பாடி போலீஸுக்கு கிடைக்குது. டாக்டர் இறந்து போன தகவல் கேட்டு கோல்ட் பிலிப்ஸ் அங்க போயிருக்க அங்க இருக்கிற ஆதாரங்களை தேடி பார்க்கறாரு. டாக்டர் அடிச்சது இவருடைய ஒரு பேஷண்ட் தான். அந்த பேஷண்டோட வீடு எங்க இருக்குன்னு கோல்ட் பிலிப்ஸ் அங்க இருந்த தடயங்கள் மூலியமா கண்டுபிடிக்க ஜாக்குக்கு அவர் விஷயத்த சொல்றாரு. இதனால ஜாக் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல நெருப்பு வைக்கிறதுக்கான பல கருவிகள் இருக்கிறத ஜாக் கண்டுபிடிக்கிறாரு. இங்க இருந்துதான் சிண்டிகேட் ஆளுங்க கம்மியான விலைக்கு வீட்டை கட்டி கொடுத்துட்டு அதை டாக்டருடைய மனதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டை ஏமாத்தி அவ மூலியமா வீட்டை எரிக்க வச்சு அதுல கிடைக்கிற இன்சூரன்ஸ் பணத்தை திருடி செல்வ செழிப்போட வாழ்ந்துருக்கானுங்க. இந்த பேஷண்ட் யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. அந்த தீ விற்கிறவன் வேற யாரும் இல்ல, இவங்க கூட ராணுவத்துல ஒன்னா இருந்து போர்ல சண்டை போட்டவன் தான். இத்தனைக்கும் இவங்களோட டீம்ல இருந்த ஆள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த நேரத்துல அவன் ஆட்டோட கால்வாயில மறைஞ்சிருக்கான். எல்சாவையும் அங்கதான் கடத்தி கொண்டு போயிருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஒரு காரணத்தினால ஜாக்கும் கோல்ட் பிலிப்ஸும் அந்த இடத்துக்குள்ள நுழைய அங்க ஏகப்பட்ட சிண்டிகேட் ஆளுங்க இவங்களை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிண்டிகேட் ஆட்களுடைய ஹைட் ஸ்பாட்டே இதுதான். அங்க வந்து ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொண்டுட்டு 2 பேரும் கஷ்டப்பட்டு இவங்க கூட வேலை செஞ்ச அந்த பேஷண்டான ஹைரா ஹோபூமை கண்டுபிடிக்கிறாங்க. கோலுக்கு முன்னாடியே ஜாக் அவனை துப்பாக்கி முனையில விசாரிச்சுட்டு இருந்தாரு. அங்கதான் தெரிய வருது ஐரா எல்சாவை கடத்தலாம் இல்ல, டாக்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி தான் இங்க வச்சிருந்தான். மேலும் ஐரா வீட்டை வேணும்னே கொடுத்தல. வேர்ல்டு வார்ல இவங்க தவறுதலா
தவறுதலா அப்பாவி மக்களை கொன்னு இருப்பாங்க. இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நெருப்புல எரிஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களையும் சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து வந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஐராவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அப்பாவி மக்களை கொளுத்துனதே இவன் தான். தெரியாம அப்பாவில கொண்டுட்டுமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில வருதுனாலதான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. இதனாலதான் அவன் டாக்டர் கிட்ட சிகிச்சைக்காக போயிருப்பான். ஆனா அந்த டாக்டர் இவனை எப்படியாவது தங்களுடைய வேலைக்கு பயன்படுத்தணுன்றதுக்காக மக்களை எரிச்சதுனாலதான் உனக்கு இந்த நோய் வந்துச்சு. நீ ஊருக்குள்ள இருக்கிற வீட்டை அவங்களுக்கு தெரியாம எரிச்சிரு, அப்புறம் இந்த பிரச்சனை தானா ஒழிஞ்சிரும் அப்படின்னு தப்பா அவனை கைட் பண்ணி தன்னோட காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டான் அந்த டாக்டர். இன்னும் கூட ஐரா அதே PTSDல வாழ்க்கையில ஒரு நடைபெறமா யாரு கூடயும் சேராம தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அவன் ஜாக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, பேஞ்சுக்கிட்டு இருந்த பயங்கரமான மழையால அந்த கால்வாய்க்குள்ள நீர்வரத்து அதிகரிச்சுது. இதனால ஜாக் எல்சாவை கோல் பிலிப்ஸ் கூட அமுச்சு வச்சிடுறாரு. அங்கிருந்து 2 பேரும் கஷ்டப்பட்டு நகர்ந்துகிட்டு இருக்க நேரத்துல ஜாக் ஐராவை கொன்னுறாரு. PTSD வாழ்றதை விட மரணமே ஒரு சிறந்த முடிவுன்னு விடுதலையை கொடுத்தாரு. மறுபுறம் அந்த கால்வாயில நீர்வரத்து அதிகரிக்க 3 பேருமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேல அந்த ஒளி மூலியமா எல்சாவையும் ஜாக்கையும் கோல் பிலிப்ஸ் கஷ்டப்பட்டு ஏத்தி விடுறாரு. ஆனா இவர் ஏத்தி விடதான் அந்த நேரத்துல யாருமே இல்ல. எப்படியாவது மேல வந்துருன்னு ஜாக் கதறிட்டு இருக்க நேரத்துல அதிக அளவு தண்ணி அந்த கால்வாய்க்குள்ள காற்றாட்டு வெள்ளமா கரை புரண்டு வர கோல் பிலிப்ஸ் இறந்துட்டாரு. அவருடைய உடல்ல அரசு அதிகாரிகள் அரசு மரியாதையோட இறுதி மரியாதைய செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராய் கோல் பிலிப்ஸ பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். என்னதான் அவன் கரப்டடா சிண்டிகேட்ல சேர்ந்து படம் சம்பாதிக்க நினைச்சிருந்தாலும் கோல் பிலிப்ஸோடைய வீரத்தையும் தியாகத்தையும் பார்த்து இனிமே இவன மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அவரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். உலக போர்ல அவர் தவறான விஷயத்த செஞ்சிருந்தாலும் ஒரு நேர்மையான அதிகாரியா அவர் சிண்டிகேட்டை காட்டி கொடுத்து பல அப்பாவி மக்கள் சாவுக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் வாங்கி கொடுத்து இனி யாரும் சாகாத மாதிரி தான் கடமைய சரியா செஞ்சுட்டு ஒரு வீரனா கண்ணை மூடி இருந்தாரு கோல் பிலிப்ஸ். இதோட இந்த கதையும் முடியுது. இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்ன கேம் கதை போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்தப்போ ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி விடுங்க. அப்போ தான் கேம்ஸ் வந்து போட முடியும். அடுத்து என்ன கேம் கதை போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எந்த கேமோட கதை அதிகப்பட கேட்கப்பட்டிருக்கோ, எந்த கேமோட பெயருக்கு அதிக லைக்ஸ் இருக்கோ அந்த கேமோட கதையை அடுத்தப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே சப்ஜெக்ட்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போய் ட்ரை பாய்.